गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 17ஆம் தேதி ஜெய வருஷம் ஆனி மாதம் 3ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், திதி தேய்பிறை பஞ்சமி, யோகம் சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை
6:54 வரை, இன்று மாலை 6:54 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. மாலை 6:54 கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன் கேது, ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் குரு, கன்னியில் செவ்வாய், துலாமில் சனி ராகு, மகரத்தில் சந்திரன். மாலை 6:54 சந்திரன் மகர ராசியிலிருந்து நகர்ந்து கும்பராசிக்குள் செல்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். மாலை 6:54 வரை சந்திரன் 10ஆம் இடமாகிய மகரத்திலும் பிறகு 11ஆம் இடமாகிய கும்பத்திலும் உலவுகிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களது திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்குள் வரப்போகிறது இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக. ஆகவே மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை உங்களுக்கு ஏற்பட போகிறது. வியாபாரத்திலே ஏதேனும் தொய்வு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அது பெருமளவு சரியாகிவிடும். அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பேச்சாளர்கள் இந்த நாளிலே அதிக புகழ் பெறுவார்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். மாலை 6:54 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் நடத்த வேண்டியிருந்தால் அவற்றை இரவு 7 மணிக்கு மேல் செய்யலாம். 6:54 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகிறது. ஆகவே முக்கியமான பேச்சுவார்த்தைகளை இரவு மணி 7க்கு பிறகு நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது முழுவதுமே உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இல்லை என்பதால் நீங்கள் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை பகல் நேரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். கடவுளுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது. கடகராசிக்கு இன்று மாலை 6:54 வரையிலே மிகச் சிறப்பானது ஒரு நல்ல கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் இருக்கிறது. ஆகவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். மாலை மணி 6:54 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. முக்கிய பணிகளை எல்லாம் மாலை நேரத்திற்குள் முடித்துக் கொள்ள வேண்டும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். மிகவும் வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நாள். குறிப்பாக ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அனைத்து தோஷங்களுக்கும் அது நிவர்த்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் இடத்திலே சூரியன் இருக்கும்படி பிறந்திருந்தால் நீங்கள் ஜனனகால ஜாதகத்திலே லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் கெட்ட தசைகள் என்று எதுவுமே கிடையாது. மோசமான பீரியடை கூட தப்பிச்சிருவீங்க.
அந்த லாபஸ்தானத்தில் சூரியன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். அதை பற்றி சில விசேஷமான மந்திரங்கள் குறிப்புகள் எல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏகாதச ஸ்தானத்துடைய விசேஷத்தை பற்றியெல்லாம் நமது முன்னோர்கள் நிறைய இடங்களிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு சிறப்பான கிரக நிலவரம் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறது. ஆணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு 11ஆம் இடத்து சூரியன் என்பதால் எந்த செயலை செய்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு அதிலே வெற்றி கிடைக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது கல்வியாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, திருமண முயற்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இப்பொழுது திட்டமிட்டபடி அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். மிகவும் வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நேரம் இது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. வலுவான நிலையிலே ராசி அதிபதி புதன் 9ஆம் இடத்திலே இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். மனதிலே மகிழ்ச்சி ஏற்படுகின்ற அளவிற்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். நிம்மதியான நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடித்து நிம்மதியாக இருப்பீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் வீட்டானாகிய சந்திரன் 4ஆம் இடத்திலே குரு பார்வையிலே அமைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாள் என்பதால் அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். குரு பார்வையில் அமைந்திருக்கின்ற ஒரு சந்திரன் என்பதால் உங்களுக்கு அது தொழிலை வளர்ச்சி அடைய செய்யும். கடல் தாண்டி வாணிபம் செய்பவர்கள், அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள், அயல்நாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள் அல்லது பன்னாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு கடல் கடந்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது உருவாகும். தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 9ஆம் இடத்திற்கு குரு வந்ததிலிருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. குரு பெயர்ச்சியாகி 4 நாட்கள் மட்டுமே ஆகின்றன. உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய அனைத்து முக்கியமான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் இப்பொழுது நடந்துவிடும். அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அதிலே முழுமையாக வெற்றி பெறுவீர்கள், சுலபமாக வெற்றி பெறுவீர்கள். ஆகவே இது ஒரு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். காரிய சித்தி ஏற்படுகின்ற நாள். முயன்ற செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச் சிறப்பான நிலையிலே ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கணவன் மனைவியரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக சேருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். குடும்பத்தில் உள்ள குதர்க்கங்கள் எல்லாம் நீங்கி அனைவருடனும் நல்லுறவு மலர்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் மாலை வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடம் சென்று விடுகிறது. அவிட்டம் 1, 2ஆம் பாதம் வரை மாலை 6:54 சந்திரன் மாறி அவிட்டம் 3ஆம் பாதத்திற்கு செல்கிறது. ஆகவே இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இருக்கும். மிகவும் வலுவான நிலையிலே குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் என்பதால் அதிக அளவிலே உங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பெண்களாக இருந்தால் குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். சுப விசேஷங்களிலே கலந்து கொள்வீர்கள். உற்றார் உறவினர் வருகையால் அவர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள்.
கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலும் ராசியிலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 12ஆம் இடத்திலே மாலை 6:54 வரை இருக்கும் சந்திரன் பிறகு ராசிக்குள் வருகிறது. ராசிக்குள் வரும் சந்திரன் இன்னும் சற்று அதிக அளவிலே உங்களுக்கு நன்மை செய்யும். மிகச் சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி. முழுமையாக வெற்றி கிடைக்கும் அல்லது சமரசமாக கோர்ட்டுக்கு வெளியே பேச்சுவார்த்தை நடத்தி வழக்கை முடித்துக் கொள்வார்கள். ஒன்னா உங்களுக்கு ஜெயிக்கும், இல்லைன்னா நீங்க மேட்ச் டிரா, பேச்சுவார்த்தை மூலமாக சமரசத்துக்கு வந்து விடுவார்கள். ஆக விரோதங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்ல வேண்டும். விரோதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிகச் சிறப்பான வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தொழில் ரீதியாக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். புதிய பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே மாலை வரையில் இருக்கும் சந்திரன் அதன் பிறகு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு வருகிறது. மிகவும் வலுவான நிலையிலே குருவும் சந்திரனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற ஒரு அற்புதமான கிரக நிலவரம் மாலை நேரம் வரையிலே இருக்கிறது. இந்நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று சந்திரனை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நாள் என்பதால் உங்களது திறமைகள் அனைத்தும் வெளிப்படும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். பெண்களாக இருந்தால் உங்களது குடும்பத்திலே உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் அன்பும் பாசமும் கிடைக்கும். புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மாலை நேரத்திலே செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படும். நாளைய தினம் புதன்கிழமை ஜூன் 18 சுப முகூர்த்த நாள். சிம்ம லக்னம் முகூர்த்த லக்னம். முகூர்த்த நேரம் காலை 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை இன்று முதல் பார்க்கவிருக்கிறோம். गंगा तरंग रमणीय जटा कलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णु सुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कलत्रवन्तं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषण भूषितांगं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं सीतां सुशोभित किरीट विराजमानं फालेक्षणानल विशोषित पञ्चबाणं नागाधिपारचित भासुर कर्णपूरं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं पंचाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसी पुरपतिं भज विश्वनाथं तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपिराजितमप्रमेयं नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसी पुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दां
पापे रतिं च सुनिवार्य मनः समाधौ आदाय हृत्कमलमध्यगतं प्रदेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् रागादिदोषरहितस्वजनानुरागं वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्यधैर्यशुभगं करलाभिरामं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपतेस्तवनं शिवस्य व्यासोक्तमष्टकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम् विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே ராகு கேது பெயர்ச்சி பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி இன்று முதல் ஆரம்பமாகிறது. மேஷ ராசியிலிருந்து கேது பின்னோக்கி நகர்ந்து மீன ராசிக்கு செல்கிறது. அஸ்வினி 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 4ஆம் பாதத்திற்கு செல்கிறது. ராகு துலா ராசியிலிருந்து நகர்ந்து கன்னி ராசிக்கு செல்கிறது. சித்திரை 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு ராகு செல்கிறது. எல்லா கிரகங்களும் பிரதட்சணமாக வரும், கிளாக் வைஸில் வரும். ஆனால் ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகரும் தன்மை கொண்டது, ஆன்டி கிளாக் வைஸ். மற்ற கிரகங்களெல்லாம் சூரியனை சுற்றி வரும், இது சூரியனுக்கு எதிராக வரும். சூரிய மண்டலத்திலே உள்ள சூரிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய சோலார் ஃபேமிலி, அதில் உள்ள கிரகங்களிலே இது மட்டும் ஒரு நிழலை போல அமைந்திருக்கின்ற கிரகங்கள். இதற்கு உருவம் என்று பெரிதாக எதுவும் கிடையாது. நம்ம பாம்பு உருவம் கொடுத்துருக்கோம். ராகு கேதுன்னு உடனே நாகத்தை நாம் கொண்டு வந்துடுவோம். டிராகன் ஹெட் டிராகன் டெயில் என்று தான் இது சொல்லப்படுகிறது. ராகு கேதுவை பற்றி ஆங்கில ஜோதிட நூல்களிலே சொல்லும் பொழுது டிராகன் ஹெட் டிராகன் டெயில் என்று சொல்வார்கள். ஹெட் ஆர் டெயில் போட்டு பார்ப்போம்ல, நம்ம டாஸ் போடும்போது ஹெட் ஆர் டெயில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஹெட்டும் டெயிலும் சேர்ந்து தான் மற்ற கிரகங்களை ரொம்ப கடுமையாக பாதிக்கும். மேஷ ராசியிலே இருந்து கொண்டிருக்கிறது கேது. இப்பொழுது அது பின்னோக்கி நகர்ந்து மீன ராசிக்குள் செல்கிறது. 21ஆம் தேதி காலையில் 11:15 ராகு கேது பெயர்ச்சி. ஜூன் மாதம் 21ஆம் தேதி காலை 11:13 சென்னை சூரியோதயப்படி சொல்ல வேண்டுமானால் மிக துல்லியமாக பார்த்தால் 11:13 11:13 AM காலை 11:13 ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. மேஷத்திலிருந்து மீனத்திற்கு கேது செல்கிறது. துலாமிலிருந்து கன்னிக்கு ராகு செல்கிறது. இந்த ராகு கேதுவின் தாக்கம் என்பது பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரிதாக அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களிலே ராகு அமைந்து அது தசை நடத்தும் பொழுது சிலரை படாதபாடு படுத்தி விடுகிறது. குறிப்பாக இந்த டீனேஜில் ராகு தசை வந்தால் அது அவங்களுடைய டோட்டலாக அவங்க வளர்ப்பு எப்படி சின்ன வயசுலேருந்து வளர்த்து வந்தாங்களோ அதை எல்லாத்தையுமே அப்படியே திசை திருப்பி விட்டுரும். ஒரு ஒழுக்கமாக அடக்க ஒடுக்கமாக குடும்பத்திற்கு அடங்கி தனது மரபுகளை எல்லாம் பின்பற்றி கொண்டு சம்பிரதாயங்களிலிருந்து சிறிதும் வழுவாமல் ஒழுங்காக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு குழந்தைக்கு அந்த டீனேஜ் என்று சொல்லப்படுகின்ற 13, 14, 15 வயதுகளே ராகு தசை அல்லது கேது தசை வரும்பொழுது அதன் போக்கு முற்றிலுமாக மாறிவிடுகிறது. மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்துகிறது. இத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த கிரகங்கள் அசுர கிரகங்கள், மகாசுரம் என்று அதை சொல்வார்கள். அசுரர்களே மகாசுரனா ராகு. அதே போல இந்த ராகு கேதுவால் சில நன்மைகளும் சிலருக்கு நடைபெறும். பாதிப்புகள் என்று பார்த்தால் மிகப்பெரிய பாதிப்புகளையும் ராகு கேதுவால் ஏற்படுத்த முடியும். நன்மைகளும் சில பேருக்கு செய்கிறது. உதாரணமாக விஷக்கடி என்பது ராகு தசையில தான் வரும். ஃபுட் பாய்சனிங், இன்செக்ட் பைட், அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம், இதெல்லாம் அக்ரிவேட் ஆகிறதெல்லாம் ராகுடைய வேலை. ரொம்ப கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க யாரோ தவறு செய்பவர்கள் சிலரோடு தொடர்பு ஏற்பட்டோ அல்லது அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலோ கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைப்பது என்பது ராகுவுடைய தாக்கத்தினால் ஏற்படுகிறது. காலாகிரக வாசம் என்பது ராகு தான் கொடுக்கும். காலாகிரக வாசம் என்றால் இம்ப்ரிசன்மெண்ட் இன் த ஜெயில், அதற்கு அதிபதி ராகு. அத்தகைய ஒரு சூழ்நிலை ஒருவருக்கு வறுமையானால்
அது போன்ற ஒரு குடும்ப பின்னணியே இல்லாத, அது போன்ற தவறுகளே செய்யாத ஒருவர் கூட ஏதேனும் ஒரு காரணத்தினால் உள்ள தூக்கி வச்சுட்டாங்கன்னா ராகுவுடைய வேலை. அப்படின்னா ராகு ஒரு மனிதனை எந்த அளவிற்கு கடுமையாக பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராகு தசை ஆரம்பமான அன்னைக்கு சில பேருக்கு நாய் கடிக்கும், இல்லைன்னா பூனை கடிக்கும், விஷ ஜந்துக்களால் கடிக்கப்படுவது, இதெல்லாம் ரொம்ப சிவியரா பண்ணும் ராகு. அதே மாதிரி இந்த ராகுவுடைய பீரியட்ல திடீர் பணக்காரர்கள் ஆனவர்கள் எல்லாம் ராகுவால தான் இருப்பாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு டீ கடை வாசல்ல நின்றுட்டு இருப்பாங்க. யாராவது தெரிஞ்சவங்களை பார்த்தா ரொம்ப அப்படியே குழஞ்சிட்டு வந்து பேசுவாங்க. நம்ம டீ ஆர்டர் பண்ணுறதே அவங்களுக்கும் சேர்த்து ஒரு டீ ஆர்டர் பண்ணோம்னாக்கா சைலண்ட்டாக வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி லெவலில் இருந்தவங்க கார்லேருந்து இறங்கி, என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்படிமா பார்த்தா காருடைய விலை 90 லட்சம் இருக்கும். சில பேர் பார்த்து பேசக்கூட மாட்டான் அந்த காரில் போகும்போது. இந்த ஆள் இன்னும் பாரு நடந்து தான் போயிட்டு இருக்கான், நான் காரில் போகிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஓவர் நைட் பணக்காரன் ஆரவன், ஒரு ஷார்ட் பீரியடில் குவிக் மணி பண்ணிட்டு பெரிய ஆளாக வரவங்க, குறுக்கு வழியிலே பணக்காரனாகுபவர்கள், சூதாட்டத்தின் மூலமாக கோடீஸ்வரன் ஆகின்றவர்கள், சூதாட்டம் போன்ற ஏதேனும் ஒரு தொழிலை செய்து அதன் மூலமாக கோடீஸ்வரர் ஆகின்றவர்கள், அடுத்த வேளை உணவிற்கு என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருந்தவனிடம் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் சேர்ந்திருக்கிறது என்றால் அதெல்லாம் ராகு தான் அந்த மாதிரி தூக்கி கொடுக்கும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. இந்த ராகு கேது எந்த மாதிரி பலன்களை எல்லாம் கொடுக்குங்கிறத ஒரு பொதுவான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். இதன் தொடர்ச்சியை நாளை தினம் பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி, மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி. நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி, நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி. குரு ரூபிணி மனபோதினி, மனபோதினி குரு ரூபிணி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. துயர் எரித்து சுகமழையாக்குவாய், சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய், சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். பிறவி பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய், பிறவி பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய். பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய், பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய். புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருள்நீ, சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்நீ.
सदाशिव ब्रह्मेन्द्र शाश्वत पुरुणी शान्तानन्द सद्गुरुविन् साधनै अरुळ्नी स्वयं प्रकाश जीव ज्योतिயின் ஏழில் நீ ஸ்வயம் பிரகாஷ ஜீவ ஜோதியின் ஏழில் நீ ஓங்காரானந்த ஹ்ரீங்கார குரல் நீ ஓங்காரானந்த ஹ்ரீங்கார குரல் நீ புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருளீஸ்வரி புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருளீஸ்வரி மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி குரு ரூபிணி மனபோதினி மனபோதினி குரு ரூபிணி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவியினுடைய பரங்கருணையை பெறுவதற்காக இதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை தொடர்ந்து தேவியிடத்திலே அன்பு செய்வதற்கான புண்ணியத்தை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அபிராமி பற்றி சொல்லுகிறார். அன்பு செலுத்துவதனாலே தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே மனிதர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலேயும் உயிர் இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் சொன்னார் இதயத்திலே உயிர் இருக்கிறது, ஒருவர் சொன்னார் இரத்த ஓட்டத்திலே உயிர் இருக்கிறது, ஒருவர் சொல்லுகிறார் மூளையிலே உயிர் இருக்கிறது, ஒருவர் சொல்லுகிறார் நாடி துடிப்பிலே உயிர் இருக்கிறது. இந்த உலகத்திலே இந்தந்த இடங்களிலே எல்லாம் உயிர் இருக்கிறது என்று மருத்துவர்கள் பலபட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உயிர் எங்கே இருக்கிறது என்று யாரும் அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய மருத்துவன், மனநலை மருத்துவன் ஒருவன் இருக்கிறான். அவன் யார் என்று சொன்னால் வள்ளுவ பெருந்தகை. அந்த வள்ளுவன் மட்டும்தான் உறக்கச் சொன்னான், உயிர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அன்பிலே இருக்கிறது என்று சொன்னான். அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று சொன்னான். அன்பு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த பரவி இருக்கிற அன்பை எந்த மனம் எடுத்துக்கொண்டு இந்த உலகம் முழுக்க பறைசாற்றுகிறதோ அந்த மனம் தூய்மை உடையதாக இருக்கிறது, பேருடையதாக இருக்கிறது. ஆகையினாலே தான் அவன் சொன்னான், அன்பிலே தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னான். நம்முடைய பழைய தலைமுறைகள், நம்முடைய முந்தைய தலைமுறைகள், நமக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் எல்லாரும் ஒரு சின்ன செடியிலே கூட அன்பு வைத்திருந்தார்கள், பயிர் பச்சையிலே அன்பு வைத்திருந்தார்கள், உயிரற்ற பொருள்களின் மேலே அன்பு வைத்திருந்தார்கள், கால்நடைகள் மேலே அன்பு வைத்திருந்தார்கள். கிராமப்புறங்களிலே காடுகளிலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் செம்பராங்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு சொரசொரப்பான கல்லை கொண்டு போய் காட்டின் நடுவிலே நட்டு வைப்பார்கள், ஆழ பதித்து வைப்பார்கள். அந்த இடத்திலே ஏன் இந்த தர்மத்தை செய்கிறீர்கள் என்று கேட்டால் நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், அங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கு உடம்பு அரித்தது என்று சொன்னால் இந்த கல்லிலே வந்து தன்னுடைய உடலை தேய்த்து கொள்ளும், அதற்கு தினவுகள் என்று பெயர். அந்த விலங்குகளுக்கு அரிக்கும் என்று இவர்களுடைய இதயம் அரித்திருக்கிறது. ஆகையினாலே தான் அந்த உணர்வினாலே இவர்கள் சென்று காடுகளுக்குள்ளே கொண்டு போய் என்ன வைத்தார்கள், தினவுகளை நட்டு வைத்தார்கள், சொரசொரப்பான பாறாங்களை நட்டு வைத்தார்கள். காடுகளுக்குள்ளே திரியக்கூடிய விலங்குகள் கூட தங்களுடைய உடம்பிலே அரிப்பு ஏற்படுத்தால் சொரிந்து கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய கருணை அவர்களுக்குள்ளே இருந்ததனாலே தான் அவர்கள் இன்றைக்கும் பேசப்பெறுகிறார்கள். பெரிய தொட்டிகளை செய்து கொண்டு போய் வண்டிகளிலே வைத்து காடுகளின் நடுவிலே போட்டுவிட்டு வருவார்கள். ஏனென்று கேட்டால் மழை பெய்தால் அதிலே நீர் நிரம்பி அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் வந்து குடிக்க வேண்டும் என்பதற்காக. இன்னும் சற்று உயரத்திலே போய் சிந்தித்திருக்கிறார்கள். விலங்குகளுக்கெல்லாம் தந்தார்கள். ஒரு வாடிய பயிரை கண்டால் என் மனம் வாடுகிறது என்று சொன்னார் வள்ளல் பெருந்தகை. பயிர் வாடினாலே மனம் வாடியது. பற்றி படுவதற்கு கொம்பில்லாமல் இருந்த ஒரு முல்லை கொடிக்கு தன்னுடைய மணித்தேரையே கொண்டு போய் நிறுத்தி வள்ளல் பாரி இன்றைக்கும் கூட பேசப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த உலகம் அப்படியெல்லாம் உயிர்க்குலங்களின் மீது மிகுந்த கருணை காட்டி வாழ்ந்திருக்கிறது. மனிதர்களிடத்திலேயும் அந்த கருணையை பரப்பி இருந்தது. திருடர்களுக்காகவே கட்டுச்சோறு கட்டி ஊரின் எல்லையிலே கொண்டு போய் மரத்திலே கட்டிவிட்டு வந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்திலே திருடர்கள் நம் ஊருக்கு திருட வருகிறார்கள், அவர்களுக்கு சோறு போடுவார்களா என்று கேட்டால்
அந்த பெரியவர்கள் சொன்னார்களாம், நம் ஊரிலே திருடி விட்டவன் பட்டினியோடு போகக்கூடாது என்று சொன்னார்களாம். எவ்வளவு பெரிய உயர்ந்த கருணை! இதை பார்ப்பதற்கு, இதை கேட்பதற்கு இன்றைக்கு நமக்கு நகைப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. திருட வந்தவன் கூட பட்டினியாக போகக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த சிந்தனை அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. சோறு கட்டி கொண்டு போய் கட்டியவன் வீட்டிலே கூட அவன் திருடி இருக்கலாம். ஆனாலும் அவன் தண்டிக்கப்படக்கூடியவன் என்று இந்த உலகத்தினுடைய தர்மத்தின் பார்வையிலே சொன்னாலும் கூட, நீதியின் பார்வையிலே சொன்னாலும் கூட, அதனையும் கடந்து அவனுக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற ஒரு உயர் சிந்தனை அவர்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது. அப்படி அன்பு செலுத்துதல் இருக்கிறதே, அது எல்லா உயிர்க்குலங்களின் மீதும் இந்த மனிதர்களுக்கு இருந்ததினாலே தான் இந்த மனிதர்கள் இறைவனை நேரடியாக பார்த்து பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சராசரி சக மனிதன் சாலையிலே அடிபட்டு துடித்து கிடக்கிறான். நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த மனிதனுக்காக அவசர அழைப்பை சொல்லி அந்த அழைப்பின் மூலமாக ஒரு ஆம்புலன்ஸை வரவழைப்பதற்கு கூட 10 பேர் தயங்கி போய் நிற்கிறார்கள். மனித மனம் எந்த அளவிற்கு மறத்து போய் இருக்கிறது என்பதை பல்வேறு காட்சிகளை நாம் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எது வற்றி போயிருக்கிறது என்று கேட்டால், உலகத்திலே மழை பெய்யாதனாலே நீர்நிலைகள் வற்றி போயிருக்கிறது என்று சொன்னாலும் கூட மனித மனமும் அன்பு இல்லாமல் வற்றி போயிருக்கிறது. இந்த வற்றி போன மனித மனத்தை இறைவனுடைய பரங்கருணையினாலே அன்பு மழையை இந்த உலகத்திலே பரவச் செய்ய வேண்டும். அதுதான் ஜீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய அபிராமி அந்தாதியின் நோக்கம். அதுதான் அன்பை இந்த உலகத்திலே பெருகச் செய்ய வேண்டும், அன்பை மழை பொழியச் செய்ய வேண்டும், அன்பை மனித மனங்களிலே விதைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். யாரிடத்திலே அன்பு? தேவியினிடத்திலே அன்பு. அபிராமி பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாழ்நுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற் கண்ணியை எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே. நான் முன்செய் புண்ணியத்தினாலே தான் தேவியினுடைய திருவடி கமலங்களிலே அன்பு பொருந்தியவனாக இருக்கிறேன். தேவியினுடைய திருவடி கமலங்களிலே அன்பு பொருந்தியவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் பராசக்தியை மட்டும் அன்பு செலுத்துகிறேன் என்ற அர்த்தம் இல்லை. உயிர்குலங்கள் முழுவதுமாக நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொன்னாலே நான் பராசக்தியின் மீது அன்பு செலுத்துபவனாக இருக்கிறேன். எதை பார்த்தாலும் இறைவனுடைய வடிவமாக பார்க்கக்கூடிய பேறு பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்பது. பக்கத்திலே இருக்கிற இடத்திலே ஒரு புன்னகையை நாம் தவழவிட வேண்டும். ஒருவருக்கு பசித்தால் உணவளிக்க வேண்டும். ஒருவருக்கு தேவையை நாம் பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலையிலே கூட செய்ய முடியும் என்ற நம்பிக்கையான மனதை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னாலே கல்விக்கு செலவிட முடியாது என்று சொன்னால் 10 பேரிடத்திலே போய் நான் வாங்கி வந்து கல்விக்கு நான் 10 பேரை படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும். ஒரு பெண்ணின் திருமணத்திற்கு 4 பேரிடத்திலே கேட்டு வாங்கியாவது உதவி செய்ய வேண்டும். ஆகையினாலே தான் மகாகவி பாரதன் சொன்னான், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்று சொன்னான். அந்த அன்புதான் பராசக்தியின் மீதான உண்மையான அன்பு. அந்த அன்பை இந்த உலகம் முழுவதும் பரவச் செய்வதுதான் நம்முடைய நோக்கம். தேவியினுடைய திருப்பாதங்களிலே அன்பு செய்வோம், உயிர்குலங்களின் மீது அன்பு செய்வோம், எந்நாளும் சிறந்தோங்கி வாழ்வோம். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். ஆஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இந்த மந்திரங்களை ஜபிக்கும்பொழுது சில பேருக்கு முக்கியமான சில சந்தேகங்கள் வருது. இந்த மகத்தான மந்திரங்களை ஜபிக்கும்பொழுது அந்த முக்கியமான சந்தேகம் என்னென்னா, இப்போ ஒரு கோர்ட்டு வழக்கு இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு விரோதி இருக்கா, அந்த சத்ருவை ஜெயிக்கிறதுக்காக இப்போ நீங்கள் ஒரு பைரவரோட மந்திரத்தை ஜபிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எதிர்பார்க்கிறவனும் இதே மந்திரத்தை, பைரவர் மந்திரத்தை ஜபித்தாலும் இல்லை நரசிம்ம சுவாமி மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதும் நானும் ஜபம் பண்ணுறேன், அவனும் ஜபம் பண்ணுறான். அப்போ 2 பேரும் ஜபம் தொடர்ந்து பண்ணும்போது எப்படி யார் ஜெயிப்பா, எனக்கு வெற்றி கிடைக்குமா, இப்படி சந்தேகம் பல பேருக்கு வருது. அப்போ விரோதியும் இந்த மந்திரங்களை வச்சு ஜபம் பண்ணும்போது, நானும் ஜபம் பண்ணும்போது சத்ரு ஜெயம் எப்படி கிடைக்கும்? இப்போ ஒரு வீடு விஷயமாக கேஸ் போட்டிருக்கீங்க, கோர்ட்டில் கேஸ் ஆகிட்டுருக்கு, கோர்ட் வழக்கு ஜெயிக்கணும், அதுக்காக ஒரு ஜபம் பண்ணுறீங்க. அப்போ அந்த சத்ருவும் ஜபம் பண்ணும்பொழுது அது ஒரு போட்டியாக போயிடுது இல்லையா? இது ஒரு சந்தேகம். பொதுவாக நீங்கள் நிறைய போட்டி பந்தயங்களில் பார்க்கலாம். 2 பேரும் சமமாக இருக்கும் பொழுது கடைசியாக என்ன பார்ப்பான்னா, யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு பார்ப்பான், யார் பக்கம் தர்மம் இருக்குதுன்னு பார்ப்பான். அப்போ தர்மம் நியாயம் சரியானபடி ஒரு பிரச்சனையை அணுகிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வரும். அதே மாதிரி மகாமந்திரங்களை ஜபிக்கும் பொழுது நம்மளோட கோரிக்கையும் எதிராளி கோரிக்கையும் வச்சு பார்க்கும் பொழுது யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த நியாயம்னு சொன்னீங்கன்னா தர்மம்னு அதுலேயும் பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மானுக்கு ஒரு தர்மம், புலிக்கு ஒரு தர்மம். நீங்கள் மான் எடுத்துனீங்கன்னா மானுக்கு ஒரு தர்மம், அது புல்லை சாப்பிட்றது.
புலியோட தர்மம் மானை சாப்பிட்றது, அந்த தர்மங்கள் நியாயங்கள் கூட மாறும். இருந்தாலும் உலக வழக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா உங்களுக்கு. ஒரு 3 வயசு பையனுக்கு 5 வயசு பையனுக்கு சண்டைனா கூட 2 பேரும் குழந்தைங்க தான். ஆனால் இந்த 5 வயசு பையன் அடித்தானா அதை பெருசாக எடுத்துப்பான். சில இடங்களில் நியாயங்கள் மாறுபடும். ஆனால் பொதுவான நியாயங்கள், பொதுவான தர்மங்கள் உலகம் முழுக்க ஒன்று தான். அப்படி வரும்பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ராமாயணத்தில் வந்து ராவணன் தபஸ் பண்ணான், விபீஷணனும் தபஸ் பண்ணான், கும்பகர்ணனும் தபஸ் பண்ணான். இவாளெல்லாம் கடுமையாக தபஸ் பண்ணான். இதில் கும்பகர்ணனுக்கு ஏற்கனவே உடல் பலம் அதிகம். இப்போ தபோபலமும் சேர்றது. அப்போ உடல் பலம் தபபலம் ரெண்டும் சேரும்பொழுது அவன் இன்னும் மாபெரும் அசுர சக்தி ஆகிடுறான். இந்திராதி தேவர்கள்லாம் ரொம்ப பயப்படுறா. சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் கிடைக்கிறது. இப்போ சரஸ்வதி சொல்கிறா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கும்பகர்ணனை நான் பார்த்துக்கிறேன்றா. கும்பகர்ணன் கடுமையாக தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் வரம் கொடுக்குறார். சுவாமி வந்துட்டார். கும்பகர்ணன் என்ன வரம் கேட்க போகிறான்னா, அவனுக்கு என்னென்னா தான் அழிவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கணும்னு போகிறான். ஆனால் அவன் நித்திரான்றதுக்கு நித்திரைன்னு கேட்டுட்டான். அதாவது நான் எப்பயுமே தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு கேட்டான். அதாவது அவன் நாக்கில் போய் சரஸ்வதி உட்கார்ந்து நான் வந்து அழியாமல் இருக்கணும்னு கேட்க நினைத்தவன் நான் தூங்கிட்டே இருக்கணும்னு வரம் கேட்டான். அதனால் என்ன ஆச்சுன்னா 2 உபயோகம். அவனுக்கு அசுர பலம் இருந்ததுனால அவன் எப்பயுமே நடமாடினே இருந்தான்னா எல்லாருக்கும் தொல்லை. தூங்க ஆரம்பித்ததுனால தொல்லை விட்டுது. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன நடந்ததுன்னா, அவன் வந்து அழியாமல் இருக்கணும்னு வரம் கேட்டிருந்தான்னா அதுக்கப்புறம் பெரிய தொல்லை தான் தேவர்களுக்கெல்லாம். ஆனால் அவன் தூங்கிட்டே இருக்கணும்னு கேட்டதுனால அந்த அழியாமல் இருக்கணும்னு கேட்ட வரமாகப்பட்டது போயிடுது. ஸோ அவனுக்கு அழிவு நிச்சயமாச்சு. அதனால் அவன் வந்து நல்ல நோக்கத்துக்காக தவம் பண்ணியிருந்தான்னா அவனுக்கு கிடைத்த பலன் நல்லதாக கிடச்சிருக்கும். ஆனால் அவனோட நோக்கம் வந்து தவறாக போனதுனால அவனோட தபஸ் நல்லது தான். அவனோட பக்தியும் தபஸும் நல்லதாக இருந்தாலும் நோக்கம் தவறாக இருந்ததுனால அவனோட அந்த கேட்ட வரமும் தவறாக முடிஞ்சுது. அதாவது நல்ல நிலம், விதையும் நல்லா இருக்குது, நல்ல பருவம் விதைச்சிட்டிங்க. ஆனால் விதைச்சது எட்டிக்காய். அப்போ அந்த பழம் என்ன கசக்க தானே செய்யும், எட்டி பழம் இனிக்குமா? அதனால் நல்ல விதையாக இருந்து நல்ல காலமாக இருந்து நல்ல நிலத்தில் விதைச்சா கூட விதைக்கப்பட்டது தவறானது. அப்போ கசப்பாக விதைச்சா கசப்பு தானே கிடைக்கும். அந்த மாதிரி அவனோட நோக்கம் தவறாக இருந்ததுனால கிடைத்த பலனும் தவறாக போச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளோட நோக்கம் வந்து நல்லதாக இருந்தால் நல்ல மந்திரத்தை ஜபிக்கிறோம், நல்ல முறையில் ஜபிக்கிறோம், சரியான முறையில் ஜபிக்கிறோம். நம்ம நோக்கமும் சரியாக இருந்தால் பலன் வந்து கட்டாயம் சரியானதாக இருக்கும். அதனால் நம்மளோட நோக்கம் நல்லதாக இருந்து எதிராளியோட நோக்கம் கெட்டதாக இருக்கும்பொழுது 2 பேருமே ஜபம் பூஜைகள் செய்தால் கூட சுவாமி நமக்கு அருள் பாலிப்பார்னு நீங்கள் தைரியமாக நம்பலாம். ஏன்னா இதில் வந்து நோக்கமும் முக்கியம். பக்தி மந்திரம் இது 2ம் ஒன்றா சேர்ந்து சித்தின்ற ஒரு நிலையை நம்ம அடையும் பொழுது கட்டாயம் சுவாமியோட கதவு திறந்துருக்கும். ஏன்னா சரியான நேரத்தில் நம்ம போகிறோம். நோக்கம் சரியானதாக இருக்கும் பொழுது சுவாமியோட அனுகிரகம் சரியாக கிடைக்கும். அதனால் எதிராளி வந்து தவறாக ஜபம் பண்ணி அதனால் நமக்கு கஷ்டம் வருமானு பயப்பட வேண்டாம். நம்மளோட நோக்கம் நல்லதாக இருக்கும் பொழுது எதிராளியோட நோக்கத்தை பற்றி கெட்ட நோக்கத்தை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மந்திரங்கள் பலன் கொடுத்தா கூட நல்லதாகவே இருக்கும். கண்ணாடி வீட்டிலேருந்து கல் எறிஞ்சான்னா அதனோட பலன் யாருக்கு கிடைக்கும்? கண்ணாடி வீட்டில் கல் எறிஞ்சவன் கட்டத்தையும் அனுபவிப்பான். அதனால் மற்றவங்க நம்ம ஜபம் பண்ணுறா, மற்றவன் நமக்கு எதிர்ப்பாக பண்ணுறான்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட நோக்கம் நல்லதாக இருந்தால் பலன் வந்து நல்லதாக இருக்கும். அதே நேரத்தில் மந்திரங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரங்களை வந்து எப்படி ஜபிக்கணுன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில மந்திரங்களை வந்து பிரயாணத்தும் போது ஜபிக்கக்கூடாது, சில மந்திரங்களை பிரயாணத்தும் போது ஜபிக்கலாம். இப்போ உதாரணமாக சொன்னால் பொதுவாக இந்த ஆவணி ஆவிட்டம்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவான். அதை எதுவாக சொல்கிறதா போனால் வேத ஆரம்பம்னு சொல்லுவாள். அதுக்கு அடுத்த நாள் காயத்ரி ஜபம் உண்டு. சிலர் வீடுகளில் வந்து 1008 காயத்ரி ஜபிக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணிப்பான். சுலபமாக சொல்கிறதா இருந்தால் பிரார்த்தனை, நான் வந்து 1008 காயத்ரி பண்ணுறேன்ட்டான். அவள் வேலைக்கு போகிறவாளாக இருப்பாள். வீட்டில் ஒரு 300, பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது ஒரு 300, அதுக்கப்புறம் நடந்து போகும்போது 300 ஜபிப்பான். ஆனால் அது மாதிரி ஜபிக்கக்கூடாது. இந்த காயத்ரி மந்திரத்தை உட்காந்து சங்கல்பம் பண்ணிட்டான்னா அந்த 1008 முடிச்சுட்டு தான் எழுந்துக்கணும். அதை விட 108ன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி 108 பண்ணலாம். ஆனால் 1008 பண்ணிட்டோம் நடக்கும்பொழுதும் போகும்பொழுதும் தூங்கும்பொழுதும் சொல்கிறேன்னு காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடாது. இது மாதிரி சில மந்திரங்களுக்கு சில விதிமுறைகள் உண்டு. அதை நம்ம போக போக ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவன்.